வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. 7ஆம் வகுப்பில் இருக்கிற புவியியலில் முதல் பாடம் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 86 கேள்விகள் வரைக்கும் இருக்குது. 46 கேள்விகள் வரைக்கும் முதல் பாட்டில் பார்த்தாச்சு. அதோட தொடர்ச்சி தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் 6ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து 7ஆம் வகுப்பு வரலாறு படிக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் கீழே இருக்குது, போய் அதில் படிச்சிடுங்க. புக்கை படிச்சுட்டும் இதை ரிவைஸ் பண்ணுங்கள், இல்லை இதில் படிச்சுட்டும் புக்கில் திரும்பி படிங்க. உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் தான் இது, ஒரு திருப்புதல் தான் இது. படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இது. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் டெட்டு எழுதாமல் யாராவது இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லி எழுத சொல்லுங்கள். படிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, எந்த தேர்வாக இருந்தாலும் இந்த கேள்விகள் மிக மிக முக்கியம். எஸ்ஜிடி படிக்கிறவங்களும் இந்த கேள்விகளை படிங்க. புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை 35 மீட்டருக்கு எவ்வளவு செல்சியஸ் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு 35 டிகிரி செல்சியஸ் மீட்டருக்கும் ஒவ்வொரு 35 மீட்டருக்கும் எவ்வளவு செல்சியஸ் அதிகரிக்கும் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். 48வது கேள்வி பாருங்கள். 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது சதுர சென்டிமீட்டருக்கு எத்தனை டன்கள் என்ற அளவில் உயருது? ஆழத்துக்கு அழுத்தம் எத்தனை டன் உயருதுன்னு கேட்குறாங்க. 5 டன்கள். அழுத்தம் 5 டன்கள் உயருது. 15 கிலோமீட்டருக்கு 5 டன் உயர்றது அழுத்தம். 35 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் உயர்றது வெப்பநிலை. அடுத்து, எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எவ்வாறு அழைக்கிறோம்னு கேட்குறாங்க. எரிமலை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வு என்னன்னு சொல்கிறோம்? எரிமலை ஆய்வியல்னு சொல்கிறோம். எரிமலை ஆய்வியல். அடுத்து, எரிமலை ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்களை எவ்வாறு அழைக்கிறோம்? எரிமலை ஆய்வியலாளர்னு அழைக்கிறோம். எரிமலை ஆய்வியலாளர். எரிமலை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளும் வல்லுநரை எரிமலை ஆய்வியலாளர் என்று அழைக்கிறோம். 51வது கேள்வி. சில சமயங்களில் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் நிதானமாக பறந்து பரவுகிறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக 2 இடத்த கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா இந்தியாவின் தக்கான பீடபூமி, வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமி. இது ரெண்டும் தான் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் நிதானமாக பறந்து பரவுகிறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. தக்கான பீடபூமியும் கொலம்பியா பீடபூமியும் இரண்டும் சரியானவை. அடுத்து 52வது கேள்வி. இந்தோனேஷியாவில் காரகட்டாவோ தீவில் உள்ள எரிமலை எந்த ஆண்டு வெடித்து மாக்மாவை வெளியேற்றியது? 52வது கேள்வி பாருங்கள். இந்தோனேஷியாவில் தான் இருக்குது காரகட்டாவோ தீவு. இங்கே இருக்கிற எரிமலை எந்த ஆண்டு வெடித்து மாக்மாவை வெளியேற்றியதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் 1883 ஆகஸ்ட் 27. 1883 ஆகஸ்ட் 27 தான் காரகட்டாவோ தீவில் இருக்கிற எரிமலை வெடிச்சுது. இந்த காரகட்டாவோ தீவு எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க. இந்தோனேஷியாவில் இருக்குது. 53வது கேள்வி. லாவா திரவத்தின் ஓட்டம் அதில் உள்ள எவற்றின் அளவை பொறுத்ததுன்னு கேட்குறாங்க. லாவா இருக்கு இல்லையா, அதோட ஓட்டம் எதை பொறுத்து இருக்கும்னாக்கா அதில் இருக்கிற சிலிக்காவோட அளவும் நீரோட அளவையும் பொறுத்து இருக்குது. சிலிக்கா அதிகமாக இருந்ததுன்னா அதோட ஓட்டம் கம்மியாக இருக்கும். சிலிக்கா கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட ஓட்டம் அதிகமாக இருக்கும். இரண்டும் சரியானது. அது எதை பொறுத்து அதோட ஓட்டம் அதிகரிக்கும்? லாவா திரவம் சிலிக்காவும் நீரின் அளவை பொறுத்து அதிகரிக்கும். அடுத்து, அந்தமானில் உள்ள ஃபாரான் தீவு அதன் தலைநகரிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது? நீங்கள் புக்கை வரி வரியாக படிக்க தேவையில்லை, இதை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. புக்கை படிச்சிருந்தீங்கனாலும் இதை ரிவைஸ் பண்ணுங்கள். புக்கோட சேர்த்து வச்சு கூட படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏஜ்டு ஆகிடுச்சு, நம்ம ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா மற்ற எல்லாமே தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அதோட சேர்ந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். படிக்கலாம். அந்தமானில் உள்ள ஃபாரான் தீவு அதன் தலைநகரிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்திருக்கு அப்படின்னா 135 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது. சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இது ஃபாரான் தீவு. இது எங்கே இருக்குது? சுமத்ராவிலேருந்து மியான்மர் வரைக்கும் உள்ள நெருப்பு வளையத்தினுள்ள தான் இந்த ஃபாரான் தீவு இருக்குது.
56வது கேள்வி, ஃபேரான் தீவு எரிமலை கடைசியாக வெடித்து சிதறிய ஆண்டு எது? 2017 கூட ஃபேரான் தீவு வெடிச்சிருக்கு. கடைசியாக வெடித்தது ஃபேரான் தீவில் 2017. இப்போ என்னது 9 வருஷம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேரான் 9 வருடம் ஆகுது. எரிமலையின் வகைகள்: கேடய எரிமலை, தாழ் கூம்பு எரிமலை, பல்சிட்ட கூம்பு எரிமலை. கேடய எரிமலை, தழல் கூம்பு எரிமலை, பல்சிட்ட கூம்பு எரிமலை. அனைத்தும் சரி. அடுத்து 58வது கேள்வி, சிலிக்காவின் அளவு குறைந்து மிக மெதுவாக எரிமலை குழம்பு வெளியேறும் போது உருவாகும் எரிமலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேடய எரிமலை. சிலிக்காவின் அளவு குறைந்து மிக மெதுவாக எரிமலை குழம்பு வெளியேறும் போது உருவாவது கேடய எரிமலை. 59, தழல் கூம்பு எரிமலை பற்றி சரியானது. அதிக அழுத்தத்தினால் வாயுக்கள் மற்றும் சாம்பல் துகள்கள் வளிமண்டலத்தில் வெடித்து சிதறும் போது தான் தழல் கூம்பு எரிமலை உருவாகுது. மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் இவ்வகை எரிமலைகள் காணப்படுது. தழல் கூம்பு எரிமலை மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் காணப்படுது. இரண்டும் சரியானது. 59க்கு இரண்டுமே சரியானது. தழல் கூம்பு எரிமலை எங்கு காணப்படுது? மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் காணப்படுகிறது. 60வது கேள்வி, லாவா, பல்சிட்டு எரிமலை, சாம்பல் ஆகியவற்றை மாறி மாறி அடுக்குகளாக படியும் போது உருவாகும் எரிமலை எது? பல்சிட்ட கூம்பு எரிமலை. அதாவது லாவா, பல்சிட்டு எரிமலை, சாம்பல் மாறி மாறி அடுக்குகளாக படிகிறது தான் பல்சிட்ட கூம்பு எரிமலைன்னு சொல்கிறோம். அடுத்து 61வது கேள்வி, பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு செயின்ட் ஹெலன் எரிமலை. செயின்ட் ஹெலன் எரிமலை தான் பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவின் அடிப்படையில் எரிமலைகள் எத்தனை வகைப்படும்? காலத்தை பொறுத்து எரிமலை எத்தனை வகைப்படும்னு சொல்கிறாங்க பாருங்கள். செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை, செயல் இழந்த எரிமலை. செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை, செயல் இழந்த எரிமலைன்னு 3 வகைப்படும். அனைத்தும் சரியானது. அடுத்து 63வது கேள்வி, உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட செயல்படும் எரிமலைகள் உள்ளது? உலகில் எத்தனை செயல்படும் எரிமலைகள் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க? 600 இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. புக்கில் இருக்கிறது 600. உலகில் எத்தனை செயல்படும் எரிமலைகள் உள்ளது? 600. மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை எது கேட்பாங்க. இது ஸ்ட்ரம்போலி. இதுதான் மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம்னே சொல்கிறாங்க. மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை எது? ஸ்ட்ரம்போலி. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை எது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அமைந்திருக்கிறது தான் செயின்ட் ஹெலன் செயல்படும் எரிமலை. இதுதான் பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு செயின்ட் ஹெலன். அடுத்து பிலிப்பைன்ஸ் தீவுகளில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலையின் பெயர் என்ன? பிலிப்பைன்ஸ் தீவில் இது அமைஞ்சிருக்கு. பினாடு போ. பிலிப்பைன்ஸு பினாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னே வருது பாருங்கள். பிலிப்பைன்ஸில் பின்னாடி போன்னு சொன்னாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்கிற எரிமலையோட பேர் பினாடு போ. 67, உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலைங்கிற ஃபஸ்ட்டு ப்ரைஸை வாங்கியிருக்கு நம்ம மௌனமாக இருந்தே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது அப்படின்னா மௌனாலோங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதிகமாக செயல்படுது. அதனால் அது மிகப்பெரிய செயல்படும் எரிமலைங்கிற பெயர் வாங்கியிருக்கு. அடுத்து மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ரம்போலி தான் மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம்னு அழைக்கப்படுது. அடுத்து 69, செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு இத்தாலியில் உள்ள வெசுவியாஸ், ஜப்பானில் உள்ள பியூஜியாமா, இந்தோனேஷியாவில் உள்ள சிரகாட்டோ. இது 3 தான் செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. 3த்தையுமே சொல்லலாம். இத்தாலியில் உள்ள வெசுவியாஸ், ஜப்பானில் உள்ள பியூஜியாமோ, இந்தோனேஷியாவில் உள்ள சிரகாட்டோ. இது 3 செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், செயல் இழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. செயல் இழந்த எரிமலை
மியான்மரில் உள்ள போப்பா, அமெரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரோ. இது ரெண்டும் வந்து அதோட வேலையை விட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். செயல் இழந்த எரிமலை கென்யா எரிமலை. இது எல்லாமே வந்து செயல் இழந்த எரிமலைகள். 71வது கேள்வி பாருங்கள். எரிமலை வெடிப்பு அதிகமாக எந்த பகுதிகளில் காணப்படுது அப்படின்னா, அதாவது கண்டத்தட்டு இருக்கு இல்லையா, அந்த கண்டத்தட்டில் எங்கே காணப்படுது அப்படின்னா வளைந்த பகுதி, பிளவுபட்ட பகுதிகளாக இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அதிகமாக எரிமலை வெடிப்பு காணப்படுகிறது. இந்த வளைந்த பகுதி, பிளவுபட்ட பகுதி, இந்த இடங்களில் தான் வந்து எரிமலை வெடிப்பு அதிகமாக காணப்படுது. உலகின் 3 முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் எவை? எரிமலை நிகழ்கிற முக்கியமான 3 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. பசிபிக் வளைய பகுதி, மத்திய கண்ட பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. இந்த 3 இடங்களில் தான் வந்து உலகின் முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகளாக இருக்குது. எது? பசிபிக் வளைய பகுதி, மத்திய கண்ட பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. 73வது கேள்வி பாருங்கள். பசிபிக் வளைய பகுதி எந்த கடலோர பகுதியில் அமைந்துள்ளது? பசிபிக் வளைய பகுதி வந்து பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி, பசிபிக் பெருங்கடலின் மேற்கு கடலோர பகுதி அப்படின்னு 2 இடத்துல அமைஞ்சிருக்கு. பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி, பசிபிக் பெருங்கடலின் மேற்கு கடலோர பகுதிகளில் தான் வந்து பசிபிக் வளைய பகுதி கடலோரம் அமைஞ்சிருக்கு. இது ரெண்டுமே சரியானது. 74வது கேள்வி. உலகில் உள்ள எரிமலைகளில் 2/3 பங்கு எரிமலைகள் எந்த பகுதியில் தான் இருக்குது? பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் தான். உலகில் 2/3 பங்கு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. எந்த பகுதியில் ஒரு செயல்படும் எரிமலை கூட இல்லை? நம்ம இமயமலையில் தான் ஒரு செயல்படும் எரிமலை கூட இல்லை. 76. குழாய் வடிவ எரிமலை பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? குழாய் வடிவ எரிமலை பகுதிகள் எது அப்படின்னா செயின்ட் ஹெலினா, அசோர்ஸ் தீவுகள். செயின்ட் ஹெலினா, அசோர்ஸ் தீவுகள் இரண்டும் சரியானது. 77. நைஃப் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது? நைஃப் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது? நிக்கல் மற்றும் பெரஸ். நிக்கல் மற்றும் பெரஸ் சேர்ந்தது தான் வந்து நைஃப். இது புக் பேக் கொஷின்ஸு. நிக்கல் மற்றும் பெரஸ் சேர்ந்தது தான் வந்து நைஃப். அடுத்து, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு எதன் நுனியின் அருகில் ஏற்படுகிறது? எதில் ஏற்படுது நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு? தட்டுக்கள் நுனியில் அருகில் ஏற்படுறது தான் வந்து நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு. கண்டத்தட்டுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை எதன் மூலம் அளக்கலாம்? ரிக்டர் அளவுகோல் மூலம். ஆற்றல் செறிவு அளவிடுறது ரிக்டர் அளவுகோல். 80. பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை எவ்வாறு அழைக்கிறோம்? எரிமலை துளை என்று அழைக்கிறோம். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை எவ்வாறு அழைக்கிறோம்? எரிமலை துளை என்று அழைக்கிறோம். அடுத்து 81வது கேள்வி. எரிமலை குழம்பு கூம்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எரிமலை குழம்பு கூம்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா மலைகளின் குவியல் என்று அழைக்கப்படுகின்றன. எரிமலை குழம்பு கூம்புகள் மலைகளின் குவியல் என்று அழைக்கப்படுகிறது. 82. எரிமலை குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு என்ன பெயர்? எரிமலை குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு எரிமலை பள்ளம் என்று பெயர். எரிமலை பள்ளம் என்று பெயர். 83வது கேள்வி பாருங்கள். எந்த பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த பகுதி நெருப்பு வளையம்னு சொல்கிறோம்? பசிபிக் பகுதியை தான் வந்து நெருப்பு வளையம்னு அழைக்கிறோம். 84. சிமா என்பதன் சரியான பொருத்தம்? சிலிக்காவும் மெக்னீஷியமும் சேர்ந்தது தானே சிமா. அப்போது சிமாங்கிறதுக்கு சிலிக்காவும் மெக்னீஷியமும் சேர்ந்தது. 85. சுனாமி என்பதன் சரியான பொருத்தம்? சுனாமிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல். சுனாமிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல். அடுத்து, கென்யா மலை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? கென்யா மலை ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ளது. கென்யா ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கு. அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 87. பூமி உருவத்தை ஒரு ஆப்பிளோடு கூட ஒப்பிடலாம். பூமி உட்பகுதி மேலோடு மெல்லிய புறத்தோல் மற்றும் புவிக்கரு ஆகியவற்றை கொண்டது.
ஆன்சர். கூற்று காரணமும் சரி, கூற்றுக்கான காரணத்தையும் கரெக்டாக விளக்குது. புவியின் உட்பகுதி மேலோடு மெல்லிய புறத்தோல் மற்றும் புவிக்கரு ஆகியவற்றை கொண்டிருக்கு. அதனால தான் ஆப்பிளோட சொல்கிறாங்க. ஓடு ரொம்ப மெல்லிஸ் தான். ஆப்பிள் எப்படி இருக்குது அதே மாதிரி. அதனால தான் அதோட சொல்லியிருக்காங்க. அப்போது கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்தது இந்த பொறுத்துக்க பார்த்துருங்க. இதுவும் புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக்க தான். நிலநடுக்கம்ங்கிறது என்னது? திடீர் அதிர்வு. சிமா அப்படின்னா சிலிக்கா மற்றும் மெக்னீஷியம் தான் சிமா. பசிபிக் நெருப்பு வளையம் தான் உலக எரிமலைகளே அங்கே தான் இருக்குது. சுனாமிங்கிறது ஜப்பானிய சொல். கென்யா மலை ஆப்பிரிக்காவில் இருக்குது. இதுதான் சரியான பொருத்தம். இதோட புவியியல் 7ஆம் வகுப்பு புவியியல் இருக்கிற முதல் லெசன் முடியுது. 2வது லெசன் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. எல்லா கேள்விகளையும் படிங்க. ஒரு கேள்வி கூட நமக்கு தேவையில்லை, இதை விட்டுடலான்னு எப்போவுமே நினைக்காதீங்க. எவ்வளவு அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.